ஹாய் வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். ஸோ வி ஆர் லுக்கிங் அட் பகவத் கீதா சாப்டர் 12 பக்தி யோகா, the yoga of love. Last video we saw verse 13 and 14, and in this video we're going to see verse 15. Let's see what is in store for us today. यस्मान्नो द्विजते लोके लोकान्नो द्विजते चयः हर्षमर्षात् भयोद्विगैर् मुक्तो यः सच मे प्रियः. கொஞ்சம் திக்கிடுச்சு. Let's see what is the meaning. He says that those who are not source of annoyance to anyone and those who are in turn are not annoyed or agitated by anyone, who see equal in pleasure and pain and free from fear and anxiety, such devotees are very near dear to me. அப்படின்ட்டு லாஸ்ட் 13 and 14ல நம்ம இன் ஷார்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா ஆஃப்டர் கிவிங் அஸ் வேஸ் 4 different ways to get close to him, in short he said that the way you are operating, ensure that you are not operating from the standpoint of ego. When you operate and move around in this world, you don't get carried away by your ego. You consciously operate your ego. If you want to consciously operate your ego, your standpoint should be you should stand at the standpoint of your life energy. அதாவது நம்ம இந்த உலகத்தில் ஆப்ரேட் பண்ணணும் அண்ட் ஆப்ரேட் பண்ணணும், டிரான்சாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஈகோ இஸ் ரெக்வயர்ட், நோ டவுட். குட் ஈகோ, பாசிட்டிவ் ஈகோ, தட் அண்ட் ஆல் இஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அந்த ஆங்கிள்குள்ளே, அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போல, ஈகோ இஸ் ரெக்வயர்ட், அதில் டவுட் இல்லை. ஆனால் நம்ம அந்த ஈகோவில் உட்காந்து சவாரி பண்ணி கேரி அவே ஆகிறோமா, இல்லை வி ஆர் கிரியேட்டிங் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர் செல்ஃப் அண்ட் ஆர் ஈகோ அண்ட் வி ஆர் கான்ஷியஸ்லி ஆப்ரேட்டிங் ஆர் ஈகோ, that matters. So here Lord Krishna says that you don't get completely dissolve your consciousness with your ego and just carried away with whatever your ego does. Put a line on the thin line of difference. ஒரு மெல்லிய கோடு. அஜித் அருண் விஜய் சொல்லுவார்ல, சூப்பரான படம், அது மறந்துட்டேன், ரவுடிக்கும் போலீஸுக்கும் இருக்கிறது ஒரு சின்ன மெல்லிய கோடு தான் வித்தியாசம் அப்படின்னு. அந்த மாதிரி ஈகோவில் ஆப்ரேட் ஆகிறவங்களுக்கும் ஈகோவை ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சின்ன மெல்லிய கோடு தான் வித்தியாசம். on all the activities that we do, we just carried away with our ego, we don't know where we will go அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, our standpoint is not our ego, our standpoint is the life energy inside us and we operate our ego is something interesting. அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தான் போனேன். வேர்ஸ் 13 and 14 அவர் சொல்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே ஃபர்தர் டு இட், இன் கண்டினியூஷன் டு இட், அந்த 4 விஷயத்தையும் 4 வேஸையும் சொன்னார்ல, இதை சிம்பிளாக ஷார்ட்டாக 2 mark கொஸ்டின் மாதிரி he is giving us the answer. who are close to God அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது டீட்டெயில் பேராகிராஃபாக எழுதலாம், லைக் 20 mark ஆன்சர் 20, and this is nothing but a simple 2 mark question. அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. who are close to God அப்படின்னா those people who are not source of annoyance for anyone and who are not agitated by anyone. So simple. My internal peace should not get disturbed by anybody. At the same time, I should not be a reason for disturbing somebody's internal peace, somebody's happy state of mind அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஸோ சிம்பிள். ஒன்னால் யாருமே காண்டாகக்கூடாது, யாராலுமே நீயும் காண்டாகக்கூடாது. இட் ஷுட் பி, இல்லை நீ உன்னோட ஜோனில் ஹாப்பியாக இருக்கணும், அடுத்தவங்க அவங்க ஜோனில் ஹாப்பியாக இருக்கணும். யூ ஷுட் நாட் கோ அண்ட் டிஸ்டர்ப்ட் தேர், அடுத்தவங்க இரிட்டேட் ஆகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது, நம்ம இரிட்டேஷனுக்கு எந்த அடுத்தவங்களுமே காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஈக்குவல் இன் பிளெயின் அண்ட் ப்ளஷர், ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. அதாவது நமக்கு பயம் இருக்கக்கூடாது, நமக்கு ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, நமக்கு
பெயின் இருக்கக்கூடாது, நமக்கு வந்து ப்ளஷர் இருக்கக்கூடாது. அது ரெண்டுமே அது ரெண்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. பெயின் அண்ட் ப்ளஷர் அது ரெண்டையுமே நம்ம வந்து ஈக்குவலாக பார்க்கணும். நமக்கு வந்து ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி லைஃப், இஃப் they are living in this world, irrespective of the religion they belong to, they are so close to God is what God is telling. It's what Lord Sri Krishna is telling. நம்மளால் இருக்க முடியுமா? ஃபஸ்ட்டு 2 இஸ் கம்பேரிட்டிவ்லி பாசிபிள். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் உண்டே வேலை உண்டுன்னு இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ we should not get irritated by anybody and we should not be the reason for nobody's irritation. This is something logical, possible. Who are equal to pain and pleasure, வலியோ சந்தோஷமோ அதை வந்து நம்ம ஈக்குவலாக பார்க்கணும். அப்படின்னா நமக்கு வந்து பயங்கர பெரிய ஸ்பிரிச்சுவல் நாலேஜோ இல்லை கிளாரிட்டியோ விஸ்டமோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லலாம். அது இருந்தால் நல்லது, பட் தட் இஸ் நாட் அ மஸ்ட். நமக்கு வரக்கூடிய பெயினையும் நமக்கு வரக்கூடிய ப்ளஷரையும் சுக்க துக்கங்களையும் ஒன்றா பார்க்கறதுக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மஸ்டா அப்படின்னா இட் இஸ் குட் டு ஹேவ், இட் இஸ் நாட் அ மஸ்ட் ஹேவ். ஐ வில் டெல் யூ வை. based on my example, based on my experience and perception I'm telling. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஏத்திஸ்ட் பாடி பில்டர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். அவர் வந்து ஜிம்முக்கு போய் வெறித்தனமாக ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவார். அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. பட் ஆனால் அவர் ஒர்க் அவுட் பண்ணும்போது வரக்கூடிய பெயினையும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை உடம்பை இப்படி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ப்ளஷரையும் ஈக்குவலாக பார்க்க முடிஞ்சுது. அதாவது வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தட் இஸ், இஃப் வி ஹாவ் அ கிளியர் கட் கோல் and we know, as we saw in the last few videos, that cause itself is an effect in a different form. Cause and effect are two sides of the same coin. If the process is correct, the result has to be correct. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கோலை நோக்கி நம்ம எஃபர்ட் மட்டும் போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பெயினும் ப்ளஷரும் நமக்கு வந்து ஈக்குவலாக தான் தெரியும். பிகாஸ் we know that the pain today is for the pleasure tomorrow. So we will gladly accept whatever the pain we get. இது வந்து கோல் ஓரியன்ட் பீயிங்கில், கோல் ஓரியன்ட் 90 days சேலஞ்ச், ஃபேட் டு ஃபிட் சேலஞ்ச், எந்த விதமான ஒரு சேலஞ்சஸாக இருந்தாலும் சரி, ஒரு கோல் இருந்தது அப்படின்னா, இப்போ எக்ஸாமில் நான் வந்து சென்டம் வாங்கணும் அப்படின்னா தூங்காமல் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த குவாலிட்டி வந்து எல்லா கோல் ஓரியன்ட் பர்சனுக்கும் இருக்குது. நான் வந்து பெயினையும் ப்ளஷரையும் ஈக்குவலாக பார்க்கணும், ஆர் அது வந்து என்ன வந்தாலும் ஐ ஷுட் பி மெச்சூர் இனஃப் டு டைஜஸ்ட் தட் பெயின் அப்படிங்கக்கூடிய ஒரு குணாதிசயம், ஒரு குவாலிட்டி இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி ஹூ ஆர் கோல் ஓரியன்ட் இன் நேச்சர். ஓகே, இதை irrespective ஆஃப் த கோல் நம்மளுடைய பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டியாக ஆக்கணும் அப்படின்னா முடியுமா? அப்படின்னா நம்மளுடைய கோல் வந்து இட் ஷுட் பி சம்திங் ப்ராடர் அப்படிங்கிறது தான் தெரியுது. அது என்ன கோல், எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வேற. பட் இன் ஷார்ட் என்ன அப்படின்னா, பெயினையும் ப்ளஷரையும் ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு குணாதிசயம் வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி, ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. வாவ், ஓகே, சூப்பர். திஸ் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. ஃபியர் எப்போ வருது? அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை தன்மை இல்லாமல் அடுத்தது என்னடா நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் மனசுக்குள்ளேருந்து வரும்போது ஃபியர் வருது. அதை தொடர்ந்து ஃப்ரெண்டாக நானும் வரேன் அப்படின்னு ஆங்ஸைட்டி வரும். அப்புறம் ஆங்ஸைட்டியே போயிடுச்சா, சரி பால்பிட்டேஷன் நானும் வரேன் அப்படின்னா அதுவும் சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி மென்டல் ஸ்டேட் வந்து ஃபிசிக்கலாக நம்மளை இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றா ஆட் ஆன் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஃபியர் இல்லாமே இருந்தாலே போதும், ஆங்ஸைட்டியுடைய லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஃபியர் வந்து என்னது, வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபியர். இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், அதாவது I have read something beautiful. I forgot the book name. அதை வந்து இப்போ படித்த விஷயங்கள், புக்கு, ஆத்தர் அது எல்லாமே அடிக்கடி மறந்து போயிடுது. படித்த பீசஸ் ஆஃப் விஸ்டம் மட்டும் அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்தும். என்ன அப்படின்னா, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த தெரியாத தருணத்தை நம்ம வந்து அன்பே சிவம் கமல் சார் மாதிரி ஒரு கவிதை கண்ணோட்டத்தோட ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன்.
அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்களை நோக்கி நடக்கும் ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கும். அதே அடுத்த வினாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிரியேட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனோட இல்லாமல் ஒரு பயத்தோடு இருந்தோம் அப்படின்னா ஃபியர் தானே. அடுத்தது என்னடா நடக்க போகுது, அடுத்தது என்னடா நடக்க போகுது, அடுத்தது என்னவெல்லாம் நடக்க போகுது. ஸோ what is going to happen next we don't know, but what the energy is that is operating inside us is going to influence the flavor in which we approach that energy. இது சிவசூத்திரத்தில் ஒரு கோட் வரும். சிவா சேஸ் தட் விஸ்மயா யோக பூமிகா, லெட் தி எனர்ஜி that is operating you is of wonderment. யூஸ் பாருங்களேன், அடுத்தது என்னடா நடக்க போகுது அப்படிங்கிறது we don't know what is going to happen next. ஆனால் நம்ம ஒரே குதூகலத்தோட ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கோம். அடுத்தது என்னடா நடக்க போகுது, இப்போவும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு பயத்தோடு இருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் ரிமைன்ஸ் த சேம். தி எனர்ஜி தட் இஸ் ஆப்பரேட்டிங் அஸ் is going to decide the flavor, is going to set our perception to it. So we should be more conscious on what is the energy that is operating us. So simple learning from this 15th sloka of Bhagavad Gita Bhakti Yoga பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று, nobody should get irritated from me. I will not be getting irritated by anybody அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, we should consciously see that what is the energy that is operating us. That's it for now. Bye-bye. அடுத்தது ஸ்லோகா 16 பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். Bye-bye.